இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை நிறைய பேர் மைதா மாவில் தான் செஞ்சுருப்பீங்க. நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கேன். இது தேங்காய் போலி. இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசைய வேணாம். இதை பிசைஞ்சு அப்படியே லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 ஹவர் கிட்ட ஊற வச்சுருங்க. இதுக்கு நாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதில் ஒரு முழு தேங்காயை திருவி சேர்த்து, வாசனைக்கு ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு, இப்போ நம்ம அந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். நான் நம்ம பூரண கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி கையாலவே நல்லா திரட்டி, இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதை வச்சு அப்படியே உருண்டையாக உருட்டி சப்பாத்தி கல்லில் அப்படியே தேய்ச்சி எடுத்துட்டேன். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை வச்சு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி திரும்பவும் ஜென்டிலாக தேய்ச்சி எடுத்தோம்னா இது இன்னொரு மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல்லில் 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. ஆயில் கூட கம்மியாக தான் செலவாகும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இது நான் சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்தது. கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும். இதுவுமே டேஸ்ட் நல்லா இருந்தது. இன்னொன்று பூரண கொழுக்கட்டை மாதிரி செஞ்சது. இதுவுமே டேஸ்ட் செம்மையாக இருந்தது. ஒன்று சாஃப்டாக இருந்தது, ஒன்று மொறு மொறுன்னு இருந்தது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.